ராஸ்புட்டின். அவர கொல்றதுக்கு பல பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனா அப்படி இருந்தும் அவரு சாகலன்னு சொல்றாங்க. என்ன காரணம்? ஏன்? அப்படி எதுக்காக அவர கொல்லணும்? அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல நான் சொல்லப் போறேன். 1869ல ரஷ்யாவுல பிறக்குறாரு ரஷ்புட்டின். இவரு ஒரு சாதாரணமான விவசாய குடும்பத்த சேர்ந்தவர் தான். அப்புறம் ஏன் இவர கொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரு மிகப்பெரிய ஒரு ஆன்மீக போதகரா இருந்திருக்கிறாரு. நிறைய மக்கள் இவர நம்புனாங்க. ஆனா நெறைய மக்கள் இவர வெறுக்கவும் செஞ்சாங்க. ஏன் அப்படின்னா, இவரு பொண்ணுங்க விஷயத்துல கொஞ்சம் அப்படி இப்படி அப்படின்ற ஒரு ஆளு அப்படிங்கிறதுனால. அரச குடும்பத்துல இவரு கொஞ்சம் நெருக்கமாகுறாரு. அதுக்கு காரணம் அரச குடும்பத்துல இருக்கக்கூடிய இளவரசருக்கு ஒரு அதிதீவிரமான வித்தியாசமான ஒரு நோய் வருது. அத குணப்படுத்துறதுக்காக நெறைய டாக்டர்ஸையும் பார்த்தாங்க. இவரு ஒரு ஆன்மீக குருவா இருக்கிறதுனால, இவரையும் கொஞ்சம் ட்ரை பண்ணாங்க. ஓகே, ஆன்மீக குருவா இருந்து சில மாய மந்திரங்கள்லாம் செஞ்சு நம்மளுடைய இளவரசர காப்பாத்திருவாரு அப்படின்னு. இவரும் அரச குடும்பத்துக்கு போறாரு. ஸோ நெறைய விஷயங்கள் வேண்டுறாரு. சாமி பூஜைகள்லாம் வந்து பண்றாரு. அரச குடும்பத்தில இருக்கக்கூடிய இளவரசருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா சரியாகுது. என்னடா அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ இவர் தான் காரணம். இவர் தான் ஆன்மீக போதகரா இருந்து ஆ நம்மளுடைய இளவரசருக்கு இந்த நோய வந்து குணப்படுத்துறாரு அப்படின்னு வந்து அரச குடும்பத்தில பேச ஆரம்பிச்சுட்டாங்க. சாதாரண விவசாயியோட மகன். இவன் எப்படி அரச குடும்பத்துக்கு இவ்ளோ நெருக்கமாகலாம் அப்படின்னு நெறைய பேரு கெளம்புனாங்க. இதனால அவர கொலை பண்றதுக்கு ட்ரை பண்ணாங்க. ஏன் அப்டின்னா, இவரு அரச குடும்பத்த நெருங்கக்கூடாது. அரசியல்ல மிகப்பெரிய ஒரு பிரச்சனைய வந்து உருவாக்கிரும் அப்டிங்கிறதுக்காக, சோற்றுல விஷம் வச்சு கொல்றதுக்கு ட்ரை பண்ணாங்க. அப்படி இருந்தும் அவரு சாகல அப்படின்னு சொல்றாங்க. அவர சுட்டு தள்னாங்க. அதுலயும் அவரு சாகல அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் தாண்டி அங்க ஒரு பனியில உறைஞ்சு போன ஆத்துல இவர தூக்கி போட்டாங்க. அப்படி இருந்தும் அவர் சாகலன்னு சொல்றாங்க. பட் ஒரு சிலர் இவர் வந்து சுட்டதுனால தான் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரியும் சிலர் சொல்றாங்க. பட் அவருடைய சவம் இன்னும் கொஞ்சம் மர்மமாக தான் இருக்கு. 1978ல போனியம் அப்படிங்கிறவரு இந்த ராஜ்புட்டின் பாடல பாடுனாரு. இதுக்கு நீங்க சொல்லுங்க. ராஜ்புட்டின் பாடல எத்தன பேரு கேட்டிருக்கீங்க?